இன்னைக்கு நாம் சீக்ரெட் ஆஃப் அ சீரீஸ்ல 3வது பாகத்தை பார்க்க போறோம். கடைசியா ஏன் யங்ஃபா கூட க்ளோஸா போயிட்டு இருக்கிறத லதா பொசசிவோட பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். என்னதான் பிரேக்கப்னு ஒரு கப்பல்ஸ்குள்ள வந்தாலும் நம்ம லவ் பண்ணவங்க தூரமா இருக்கிற வரை பெருசா நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். அதுல இருந்து வெளியே வரதான் ட்ரை பண்ணுவோம். பட் அதே பார்ட்னர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம இருக்க வேண்டிய பிளேஸ்ல இன்னொருத்தவங்க கூட பாக்குற சுச்சுவேஷன் வந்தா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வலிக்கதான் செய்யும். அண்ட் அவங்க கிட்ட நெருங்கவும் முடியாம யாரோ ஒருத்தவங்க கடந்து போகவும் முடியாம அகைன் மனசு துடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி லதாவுக்குமே துடிக்க ஆரம்பிக்க அங்க லஞ்ச்ல தியான் பாவ் 2 பேருமே மீல்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அவ மட்டும் அதையே யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப பாவ், லதா இதை ட்ரை பண்ணி பாரு, செம்மையா இருக்கு அப்படின்னு ஒரு டிஷ் எடுத்து நீட்ட லதா கண்ணாலேயே வேண்டாங்கிற மாதிரி சொல்லு. அப்ப பாவ், இங்க யாருக்கோ புகையிற மாதிரி இருக்கு, உண்மையை சொல்லு, ஏன் அந்த ஆக்டர்ஸ் கூட பார்த்ததுல இருந்து நீ டென்ஷனா தானே இருக்க அப்படின்னு கரெக்டா கேட்டுரும். பட் அது அப்பட்டமா ஒத்துக்க முடியும்? ஸோ டென்ஷனா? அதெல்லாம் இல்லையே, அவ அவளோட கோஸ்டார் கூட போயிட்டு இருக்கா, இதுல நான் ஜெலஸாக என்ன இருக்கு அப்படின்னு சமாளிக்க பவ் விடாம, உன்னோட லிப்ஸ் தான் அப்படி சொல்லுது, பட் உன் கண்ணு உன்னோட ஆக்ஷனும் வேற மாதிரி சொல்லுதேன்னு கலாய்க்க வர லதா சமாளிக்க முடியாம லைட்டா திணறுவான். அப்பட்ட எங்க லதா ஃபீல் பண்ணிடுவாளோன்னு நினைச்சு டக்குன்னு, உன் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காத, லதாவுக்கு தெரியும் அவ என்ன ஃபீல் பண்றான்னு, அவன் நோ சொன்னா நோ தான், மீல்ஸ் என்ஜாய் பண்ண விடாம தேவையில்லாம பேசாதன்னு லதாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா பேச. அப்புறம் பாவும், ரைட்டு விடு, நீங்க 2 பேரும் அவ்வளோ ஷுவரா இருந்தா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா, ஆனா உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, சோறு முன்னாடி இருக்கும்போது புகைறத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்குமே கிளம்பிடுவாங்க. பட் வீட்டுக்கு போனாலும் லதாவுக்கு மைண்ட் டிஸ்டர்ப்டாகவே இருக்கும். படிக்கலான்னு உட்காருவான், பட் அவளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சரின்னு மூடி வச்சுட்டு மிட் நைட்ல ஸ்விம்மிங் கூட பண்ணி பார்ப்போம். பட் அப்போ ஏன் யங்ஃபா கூட நடந்து போனதே கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வெறுக்கிறத மறந்து லைட்டாக பொசசிவான மாதிரி தான் காட்டுவாங்க. அப்புறம் அந்த ஃபீல்ட்லயே நெக்ஸ்ட் மார்னிங் அவரோட கன்சல்டிங் ரூம்ல கண்ணாடி முன்னாடி உட்காந்து, சீலதான் நம்ம பேஷண்ட்டை பார்க்க போறோம், பி கான்சென்ட்ரேட்டட், நீ நல்லா இருக்க, நான் நல்லா இருக்கேன், நாம சூப்பரா இருக்கோம், ஓகே ஓகே ஆல் குட் அப்படின்னு அவளுக்கு அவளே பேசிட்டு இருப்பான். அப்ப ரோஸ் வந்து, டாக்டர் உங்களோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ரெடி, உள்ள அனுப்பட்டுமான்னு கேட்க, எஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு செட் பண்ண மூடோடையே பேஷண்ட்டை பார்க்க டர்ன் பண்ணா, ஹாய் டாக்டர் அப்படின்னு ஏன் வந்து நிற்பா. அவ்வளோதான், செட் பண்ண மூடெல்லாம் காலியாகி சோழி முடிஞ்சதுல தான் அப்படின்னு டவுன் ஆக, ஏதாவது சொன்னீங்களா டாக்டர் அப்படின்னு ரோஸ் கேட்க, இவ உனக்கு பேஷண்டா, இவளை பார்த்தா உனக்கு பேஷண்ட் மாதிரியே தெரியுது அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு, ஒன்றும் இல்லையே, இந்த பேஷண்ட்டை நான் தனியாகவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு, சரி சமாளிப்போன்னு கெத்த ஃபேஸை வச்சுட்டு என்ன பார்க்க, என்னோட பர்த்டேக்கு அதான் ஆசையை ஒரு ஸ்வீட் செஞ்சுருப்பாள்ல, அதே மாதிரி அதே ஸ்வீட்டை கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு, நீங்கள் எப்படி சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அதான் உங்களுக்காக நானே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ஆசையாக சொல்லும். பட் அதான் வழக்கம் போல அந்த ஆட்டிடியூட மாறாமல் அப்படியே அதை எடுத்து அகைன் டஸ்ட்பின்ல போட்டுட்டு அடுத்து என்னங்கிற மாதிரி பார்ப்போம். அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ உனக்கு மனோஃபியும் பிடிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்க, நீ வந்த வேலை முடிஞ்சதுன்னு கிளம்புறியா அப்படின்னு லதா சொல்ல, எனக்கு தெரியும் லதா உனக்கு என்ன பார்க்க பிடிக்கலன்னு, பட் எனக்கு உன்னை டெய்லி பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்ல வரேன் அப்படின்னா அதுவும் ப்ராப்ளம், என்னையே டிஸ்டர்ப் பண்ற, சி ஆல்ரெடி நான் வேற ஒருத்தர் லவ் பண்றேன் அண்ட் அவரை தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அடிச்சு விட, அப்ப கரெக்டா ஏன் நீ நீ டாக்டர் விஷ்ணு பத்தி தானே சொல்ற, பட் எனக்கு தெரிஞ்ச வர அவருக்கு நீ அந்த சான்ஸை கொடுக்கவே இல்லையாமே, இப்போ உன்னோட ஹார்ட்டை வின் பண்றதுக்கு போராடிட்டு இருக்கிறாரு போல அப்படின்னு
இன்டர்வியூல பார்த்த விஷயத்த பத்தி சொல்லுவான். அப்ப லதா, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாளே அப்படின்னு நினைச்சிட்டு, இருந்தாலும் அவள வெறுப்பேத்துற மாதிரி, நம்பலன்னா அது உன்னோட இஷ்டம். ம். உன்ன நம்ப வைக்க நான் வேணா கிஸ் பண்ணி காட்டட்டுமா? அப்படின்னு கேட்க, ஏனோ வேகமா கிட்ட வந்து, சரி, சரி ப்ரூவ் பண்ணு. நானும் பார்க்குறேன். என்ன தவிர இன்னொரு பெர்சன உன்னால எப்படி கிஸ் பண்ண முடியுதுன்னு நானும் பார்க்குறேன். அப்படின்னு சொல்ல, அப்போ ஒரு நிமிஷம் லதாவே தடுமாறிருவா. பட் அப்ப கரெக்ட்டா விஷ்ணு கிட்ட இருந்து கால் வர, வேணும்னே இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டிங்கிற மாதிரி. ஆஹா! விஷ்ணு தான் கால் பண்றாரு. ம். நீ கேட்டதுக்கு மேல என்னால இப்ப ப்ரூவ் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கால அட்டெண்ட் பண்ணி, ஹாய் நியூ. உங்கள பத்தி தான் நெனச்சிட்டு இருந்தேன். நீங்களே கால் பண்ணிட்டீங்க. அப்படின்னு ரொமான்டிக்கா பேச ஸ்டார்ட் பண்ணேன். ஏனோட முகம் மாற ஆரம்பிச்சுரும். பட் நான் தான் அத பார்த்துட்டு, இன்னும் அத அதிகப்படுத்துற மாதிரி. என்ன? என்ன பார்க்க வரீங்களா? சோ ஸ்வீட். சீக்கிரம் வாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு, சத்தமே வராம ஒரு முத்தத்த கொடுக்க, என்னோட கண்ணு கலங்க ஆரம்பிச்சுரும். அப்பவும் லதா நிறுத்தாம கன்டினியூஸா பேசிட்டு, ஐ மிஸ் யூ டூன்னு சொன்னேன். அதுக்கு மேல என்னால கேட்க முடியாம, அந்த ஃபோன பிடுங்கி வச்சுட்டு, ரொம்ப ஹர்ட் ஆகி, அந்த கண்ணீரோட லதாவ பார்ப்பேன். பட் லதா, அந்த ஆட்டிட்யூட கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம, என்ன ரொம்ப வலிக்குதோ? அப்படிங்கிற மாதிரி ஏன பார்க்க, அப்ப ஏன் இதுக்கு மேல முடியாதுங்கிற மாதிரி அழுதுட்டே கிளம்பிருவா. பட் லதா ஏன வெறுப்பேத்துறதுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பா. பட் அவ கிளம்புனதுமே அவளுமே ஃபீல் பண்ணி பதட்டமா உட்காரு. லதாவும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அப்ப கரெக்டா விஷ்ணு கால் பண்ணி, லதா மிஸ் யூ டூன்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அத நினைச்சுக்கிட்டு, நீ இப்ப என்ன மிஸ் யூன்னு சொன்னியேன்னு சொல்லி கேட்க, ஐயய்யோ! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு. இப்ப வா. அப்படி எதுவும் நான் சொல்லலையே. ஆ அது ஏதாவது கிராஸ் டாக்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு ஏதேதோ சொல்லி சமாளிக்க முடியாம உளறுவா. அப்ப ஏன் அழுதுட்டு போறத பார்த்த டாக்டர் தியானும், பவ்வும் அத பத்தி கேட்கறதுக்காக லதா ரூமுக்குள்ள வரேன். பவு கிட்ட சைகையிலேயே ப்ளீஸ் என்ன எப்படியாவது காப்பாத்திருங்கிற மாதிரி ரியாக்ஷன் குடுக்க, அப்ப பவு அனௌன்ஸ் பண்ற மாதிரி டாக்டர் லதா உடனடியாக 2ஆம் தளத்துக்கு வரவும். எமர்ஜென்சி. இங்க ஒரு பேஷண்ட் கிரிட்டிக்கலா இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப லதாவும், விஷ்ணு இப்ப நான் அர்ஜென்ட்டா போகணும். நம்ம இன்னைக்கு மீட் பண்ண முடியும்னு தோணல. ஸோ நான் அப்புறமா கால் பண்றேன். அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா கால கட் பண்ணிட்டு, எப்பாடாங்கிற மாதிரி ரிலீஃப் ஆகும். அப்புறம் 3 பேருமே ஏன் அழுதுட்டே வெளிய போனால, அத பத்தி பேசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப அங்க பாவ், லதா நீ ரொம்ப ஓவரா போயிட்டியேன்னு தோணுது. அவ ரொம்ப ஹர்ட் ஆகி அழுதுட்டே போறான்னு சொல்ல. அப்ப தியா, அழுத மாதிரிலாம் இல்லையே. லைட்டா 2 சொட்டு கண்ணீர் அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல. அப்ப பவ், ஒருத்தரோட வலிய கண்ணீர் துளியோட எண்ணிக்கைய வச்சு மதிப்பிடக்கூடாது தியா. என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்ல. அவ எனக்கு பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பவ் அப்படின்னு லதாவ ஃபீல் பண்ணுவோம். தியான்னு அவளுக்கு சப்போர்ட்டா லதா சொல்றதுதான் சரிங்கிற மாதிரி நினைப்பான். அப்ப பவ், பட் ஒரு அவுட் சைடரா அவள பார்க்க எனக்கு பாவமா இருக்கு. ஒருவேளை அவ ஏதாவது தப்பா பண்ணிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொன்ன. அப்போ ஒரு நிமிஷம் லதாவும், அவ ஒரு பைத்தியக்காரி தான். ஒருவேளை பவு சொன்ன மாதிரி ஆயிருமோ அப்படின்னு லைட்டா ஃபீல் பண்ணேன். அப்ப கரெக்டா ரோசஸ் வந்து, நம்ம ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. டாக்டர் பவ் உங்களை ஈஆர் டிபார்ட்மெண்ட்ல கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல. பட் லதா, ஒருவேளை அது ஏன்னா இருக்குமோன்னு டென்ஷன் ஆகி பதறி அடிச்சு விடும். அங்க போய் பேஷண்ட் எங்கன்னு பதட்டத்தோட கேட்டுட்டு, அந்த பேஷண்ட் பக்கத்துலயும் போய், ஏன் அப்படின்னு சொல்லி தோளத்தோட, பட் அது ஏன்னா நம்ம வேற லேடியா இருக்க. லதாவுக்கு பப்பி ஷேம் ஆயிரும். அப்புறம் அப்படியே சமாளிச்சுட்டு, நீங்க ஒரி பண்ணாதீங்க மேம். உங்க வூண்ட நான் சரி பண்ணிருவேன் அப்படின்னு சொல்ல. இப்ப இங்க நடந்தது எல்லாத்தையும் பவு நோட் பண்ணிட்டு, பின்னாடியே பவு வந்து, ஏன்னு பார்த்து கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி ஓடி வரா அப்படின்னு நினைச்சு சிரிச்சிட்டு, அப்புறம் அவளை தட்டி, டாக்டர் ஃபலதா, இது ஈஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ ப்ளீஸ் என்ன என் வேலையை பார்க்க விடுறீங்களா அப்படின்னு கலாய்க்க. லதாவுக்கு ஷேம் ஷேம் ஆயிரும்.
அப்புறம் பின்னாடியே வந்து தியானோ, நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் மேம், உங்க ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு அவனும் கலாய்க்க, சேங்கிற மாதிரி கிளம்புவான். அப்படி கிளம்புனவன் அவளோட கன்சல்டிங் ரூம்குள்ள கூட போயிருக்க மாட்டான். அதுக்குள்ள சிஸ் ரோஸ் வந்து எமர்ஜென்சில கொலாப்ஸ் ஆகின்னு ஏதோ சொல்ல வருவான். அப்பெல்லாம் தான் இப்பதானே பல்பு வாங்கிட்டு வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு, சிஸ்டர் ரோஸ், கொலாப்ஸ் ஆகுறதெல்லாம் இங்க புதுசா என்ன? அவங்கள பார்த்துக்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம பேஷண்ட்டை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை பேச விடாம நடக்க, அப்போ ரோஸ் கொலாப்ஸ் ஆனது ஏன்னு சொல்லிட்டான்னு பேரை சொல்ல, யாருன்னு சொன்ன? ரோஸை ஒரு முறை கேட்டுட்டு அகைன் தெரிச்சு ஓடும். அங்க ஏன் மூச்சு விட கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இருக்கும். அங்க உள்ள டாக்டர் சடனா இப்படி மூச்சு திணறல் இப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒண்ணு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் தான் அங்க வர ஏனோட கண்டிஷனை பார்த்த உடனே அவளுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு அனஃபைலாக்சிஸ் அட்டாக் இருக்கு, அவங்களுக்கு பனானா அலர்ஜி, அதை சாப்பிட்ருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த டாக்டர் இவங்க உங்க ரிலேஷனான்னு கேட்பாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்றத வச்சு அவங்களுக்கு வந்திருக்கிறது அலர்ஜி தான் அப்படின்னு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக கேட்பாங்க. அப்ப நான் தான் கொஞ்சம் கூட யோசிக்காம, தயக்கமே இல்லாம ஆமான்னு சொல்ல, ஏன் ரணக்களத்துலயும் குத்துக்கள மாதிரி நான் அவ ஹாப்பியா பார்த்துட்டு அன்கான்சியஸ் ஆயிரும். ஆக்சுவலி அங்க என்ன நடந்திருக்கும்னா, லதா வெறுப்பேத்தினதுல ஏன் ரொம்பவே அப்செட் ஆயிருப்பான். அந்த ஹர்ட்டிங்ல கார் முன்னாடி விழுந்துடலான்னு கூட நினைப்பான். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல பனானாவை வாங்கிட்டு வந்து கரெக்டா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே உக்காந்து அதை சாப்பிட்டு அங்கேயே கொலாப்ஸ் ஆயிருப்பான். அப்புறம் தான் அவளை அட்மிட் பண்ணி மற்றதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ இப்போ நான் தான் சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருந்த சிஸ்டர்ஸுமே அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். லதா ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அவ கூடவே இருந்து, அப்புறம் அவளுக்காக ஒரு பிரைவேட் ரூம் ரெடி பண்ணி அங்க அவளை ஷிஃப்ட் பண்ணி அவ கண்ணு திறக்கிற வரைக்கும் அங்கேயே இருப்பான். அப்புறம் கண்ணு திறந்ததும் இப்ப நீ எப்படி இருக்கன்னு கேட்டுட்டு, அதுக்கு அவ நான் நல்லா இருக்கேன் டாக்டர், ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் கண்ணை திறக்கும்போது உங்களை முதல்ல பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லு. அப்பதான் அவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த கோபத்தோட, நீ என்ன முட்டாளா, எதுக்கு இப்படி பண்ண, உனக்கு பனானா அலர்ஜின்னு தெரிஞ்சு இதுக்காக அதை சாப்பிட்டேன், சூசைட் பண்ற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு அப்படின்னு ஏன் ஏதோ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணதா நினைச்சு திட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப ஏன் இல்ல டாக்டர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல வரேன். அப்பவும் அவளை பேச விடாம, இதுல தப்பா புரிஞ்சுக்க என்ன இருக்கு, உனக்கு பனானா அலர்ஜின்னு தெரியும், தெரிஞ்சிருந்து நீ அதை சாப்பிட்ருக்கீன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மறுபடியும் கேட்க, அப்ப ஏன் உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கான்னு தெரிஞ்சுக்கத்தான் இப்படி பண்ணேன்னு சொல்ல, அவ்வளவுதான். அதான் இன்னும் டென்ஷன் ஆயிரும். ஸோ எமர்ஜென்சி ரூம், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே யாருக்கு நிஜமா தேவையோ அவங்களுக்காகத்தான். பட் நீ உன்னோட சுயநலத்துக்காக மற்றவங்களோட நேரத்தையும் மற்றவங்களோட உணர்வையும் நீ மதிக்காம விளையாடுற அப்படின்னு திட்ட. அப்ப ஏன் ஃபீல் பண்ணிட்டேன், நான் பண்ணது என்னோட சுயநலம் தான் டாக்டர், பட் நான் ரொம்ப பயந்துட்டேன் லதா. அந்த விஷ்ணு எங்க நான் உன்னை இழந்துருவணும்னு பயந்துட்டேன்னு சொல்ல வர, அதுக்குள்ள லதா பட் எப்பவும் நீ என்னை இழந்துட்ட, இனி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு கோபமா சொல்லிட்டேன். ஏன் அழுதுட்டு இருக்கும் போதே அவளை விட்டுட்டு அவனோட கன்சல்டிங் ரூமுக்கு போயிடுவான். அங்க போனதும் லதாவுக்கு அந்த பிரேக்கப் டைம்ல ஏன் பேசுனது, அதுக்கப்புறம் அவ கஷ்டப்பட்டதுன்னு எல்லாமே ரீக்கானாங்க. அந்த வழி அவ கண்ணில தெரிய உடைஞ்சு போய் உட்காந்த மாதிரி இருப்பான். அட்டடி எந்த ரீசனுமே சொல்லாம பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப அகைன் அவளோட லைஃப்ல வந்து உன்னை இழந்துருவோமோன்னு பயமா இருக்குன்னு சொல்றான். இது ரெண்டுல எது உண்மை, எப்படி மறுபடியும் என்ன நம்ப முடியும்? ஏன் அவளோட உணர்வுகளோட விளையாடுறதா நினைச்சு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்ல வந்த ரோஸும் கண் கலங்கி போயிருந்த லதாவை பார்த்துரும்.
பார்த்ததும் சொல்லவா வேணும், நேரா டாக்டர் தியான் கிட்ட போய் சொல்லிடும். அப்ப தியான் எங்களாதான் மறுபடியும் டிப்ரெஷனுக்குள்ள போயிருவாளோ அப்படின்னு பயந்து இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு ஏனை பார்க்க வரும். வந்தவன் அங்கிருந்து சூசியை வெளியே போக சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணும். ஆக்சுவலி இதுல நான் தலையிடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். பட் லதாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இதுக்கு மேல இதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு அவனோட லைஃப்பை விட்டு போயிடு அப்படின்னு சொல்ல, ஏதோ லதா சொல்லி அனுப்பிட்டதா நினைச்சேன். லதா அனுப்புனாலா, நான் முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தியான் அவ அனுப்பலன்னு சொல்லிட்டு, உன்னால அவ மறுபடியும் ஹர்ட் ஆகுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஏன் நானும் தான் ஹர்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்ல, பட் லதா அளவுக்கு இல்லைன்னு சொல்லி பிரேக்கப்புக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இங்க ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்ல பார்த்தோன்னா ஏன் விட்டுட்டு போனதும் லதாவால் அந்த வழியை தாங்கிக்கவே முடியாது. ப்ளீஸ் திரும்பி வந்துரு, திரும்பி வந்துரு, என்னை விட்டு போகாத அப்படின்னு கதறி கதறி அழும். அப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த வலியை தாங்கிக்க முடியாம சுயநினைவோட இருந்தா தானே இந்த வழியெல்லாம் தெரியும் அப்படின்னு பாட்டில் எடுத்து வச்சுட்டு கண்ணா பின்னாடி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அப்ப லதாவை தேடி யதார்த்தமா தியான் வர, பட் அங்க லதா ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு செம்ம டிப்ரெஷனா இருக்கிறத பார்த்து என்னாச்சு லதான்னு கிட்ட போ. தியானை பார்த்ததும் லதா நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவங்கிட்ட அழ ஸ்டார்ட் பண்ணவ டெய்லி அழுறதை தவிர வேற எதையுமே பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஒரு பொண்ணுனா அவ என்னை விட்டுட்டு போனா, நான் ஒரு பொண்ணுனா அவ என்னை விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லி புரியாம, சரியான காரணம் கூட தெரியாம, கிட்டத்தட்ட பைத்தியம் மட்டும்தான் ஆகாம இருப்பான். அவ்வளவு அழுதுட்டு இருப்பேன். பட் அப்பெல்லாம் ஒரு தோழனால் அதான் கூட இருந்து அவளோட கண்ணீரை தாங்கி தோள் கொடுத்து அவள் ட்ரக் அடிக்ட் ஆயிடக்கூடாதுன்னு அவளுக்கு பதிலா ஃபுல் பாட்டில் இவனே வாங்கி குடிச்சு காலி பண்ணி அவளுக்காக டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட போய் நோட்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துன்னு கூடவே இருந்து லதாவை ரொம்ப கஷ்டப்பட்டு தேத்தி கொண்டு வர மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் ஏன் கிட்ட சொல்லிட்டு அவ எவ்வளவு ஃபீல் பண்ணான்னு உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன் அவ ஆல்மோஸ்ட் செத்துட்டா தெரியுமா? நீ விட்டுட்டு போனதை ஏத்துக்கவும் முடியாம ஃபேஸ் பண்ணவும் முடியாம தன்னை மறந்த நிலையிலே தான் அவ இருந்தா. அவளுக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்காம போச்சு. அவ ஆல்மோஸ்ட் அவளோட கனவு ஃபியூச்சரை இழந்திருப்பான். அவளோட காயம் இப்பதான் ஆற ஆரம்பிச்சிருக்கு. பட் நீ இப்ப பண்றதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அவளோட காயத்தை ஒரு கத்தி வச்சு சுரண்டி பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன. லதாவை இவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்குமான்னு நினைச்சேன். ஏனுமே அழுதுட்டு இருப்பான். அப்புறம் தான் ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்ல வர, பட் தியா எதுவா வேணா இருந்துட்டு போகட்டியா, ஒரு முறை உன்னோட காதல் அவளை அழிச்சிருச்சு. அவ இப்பதான் ஹீல் ஆயிட்டு இருக்கா. பட் இன்னொரு முறை அவ காயப்பட்டா நிச்சயமா அவ எந்திரிக்கவே மாட்டாயே. அவ முழுசாவே அழிஞ்சிருவா. சோ தயவு செஞ்சு அவளோட லைஃபை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடும். பட் இங்க லதாவை பார்த்தா என்னதான் ஹர்ட்டிங்கு கண்ணீர்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் அங்க இருக்கிறது அவளோட அட்டென்ஷனுக்காக பனானாவை சாப்பிட்டு படுத்ததெல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கும் தான் போல. ஸோ அதுல அவளுக்குமே ஏனை பார்க்கணும் போல இருக்கும். ஸோ போலாமா வேண்டாமா அப்படின்னு எந்திரிப்பா உட்காருவா, எழுந்திருப்பா உட்காருவா. சரி போனா என்ன பேசுறது, அஃபிஷியலா பேச முடியுமா இல்லை பர்சனலா பேச முடியுமா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி சரி கடைசியா போலான்னு முடிவு பண்ணி கிளம்புவான். அப்புறமா ஓடி வந்து ஐயோ இப்படியே போன பர்சனலா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த கோட்டை எடுத்து மாட்டிட்டு ஃபைனலா கிளம்பியுமே போயிடும். அங்க ஏனோட ரூம் வர கூட போயிடுவான். பட் அங்க போனதுக்கு அப்புறமும் கதவை திறக்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். ஃபைனலா கதவை திறந்து உள்ளேயும் போயிடும். அங்க ஏன் அழகா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் பெட்ஷீட்டை போத்தி விட்டு அப்படியே பக்கத்துல உட்காந்து ஏன்டி எப்பவும் என்ன இப்படி கவலைப்பட வைக்கிற, சேட்டைக்காரி தாண்டி நீ அப்படின்னு செல்லமா திட்டிட்டு அவ தலையை தடவி கொடுத்து அவன் நெத்தியில ஒரு கிஸ் பண்ணுவான். அப்ப ஏன் எழுந்திரிச்சிருவான்.
அப்ப லதா ஒரு நிமிஷம் இப்போ இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஏன் டக்குன்னு லதாவை பிடிச்சு லிப்ஸ்ல கிஸ் பண்ணிரும். அப்படி பண்ண ஸ்டார்ட் பண்ண கேஸ் ஃபர்ஸ்ட் ஏன் அப்புறம் லதான்னு அப்படியே மாத்தி மாத்தி டீப்பா கிஸ் பண்ணிட்டே இருக்க. டாக்டர் லதா, டாக்டர் லதான்னு யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்கும். யாருடாங்கிற மாதிரி பார்த்தா, அட பாவமே, லதா டோர் பக்கத்துல உள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அப்படியே கனவுக்கு போயிட்டா போல. அப்புறம் டாக்டர்னு கூப்பிட்ட சூசியை பார்த்துட்டு, சாரி தப்பான ரூமுக்கு வந்துட்டேன்னு சமாளிச்சுட்டு ஓடிரும். பட் கனவா இருந்தாலும் அது லதாக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த காதலை ஃபீல் பண்ணி அந்த கிஸ்ஸை நினைச்சு பார்த்துட்டு வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிப்பான். அப்படியே இங்க ஏன்னு பார்த்தா லதா வந்தது சூசி சொல்லியிருக்க மாட்டா போல. சுத்தியான் பேசுனது, லதா கஷ்டப்பட்டதுன்னு இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டேன். கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாளா, அவளை பார்க்க இங்க வர மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி அந்த டோரையே ஏக்கமா பார்த்துட்டு இருப்பான். இப்படியும் ஒருத்தரை நினைச்சு ஒருத்தர் ஏக்கத்தோடையும் காதலோடையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. காலையில பார்த்தோம்னா ஏனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க போல. அப்ப எங்ஃபா ஏனை பார்க்க வருவான். சூசி தான் ஏனை பத்தி எங்ஃபா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஸோ பார்க்க வந்திருப்பான். பட் இப்ப நான் நல்லா இருக்கேன், டாக்டர் என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏன் சொல்ல. அப்புறம் அவளும் ஓகே அப்ப நான் சரியான டைமுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஏன் சூசி கூட ஜாயின் பண்ணிப்பான். அப்படியே 3 பேரும் லிஃப்ட்ல கீழே வந்தா அங்க யதார்த்தமா நடந்து வரலதா இவங்க 3 பேரையுமே பார்த்துரு. அவங்க சும்மா வந்திருந்தா கூட பரவாயில்ல, எங்ஃபா ஏனோட கைய டைட்டா பிடிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்ததும் லதா டென்ஷன் ஆகி அவங்களோட கையை பார்த்துட்டு ஏனை பார்த்து ஒரு மரப்பான். அப்போ ஏனுக்கு புரிஞ்சிரும் போல. ஸோ டக்குன்னு கையை எடுத்துட்டு ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான். அப்புறம் சரின்னு லதா கடந்து போக பார்க்க அப்ப ஏன் ஓடி வந்து லதாவை தடுத்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க டாக்டர், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப லதாவும் சரிங்கிற மாதிரி மண்டையாட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல் முறை அவளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பா. அப்ப எங்ஃபா, நீங்க தான் டாக்டர் லதாவா, உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்குதான் உங்களை மீட் பண்ண முடிஞ்சது. ஆனா உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுல்ல, ஏன்னா நோய் வந்தா தானே உங்களெல்லாம் பார்க்க வரணும் அப்படின்னு லதாவை பார்த்ததும் ஏன் அவளோட கையை எடுத்திருப்பாங்க அதை மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் உரசற மாதிரி பேசுவோம். அப்ப லதாவும் ஏன்னா விட்டு கொடுக்காம என்னை பார்க்க பேஷண்டா தான் வரணும்னு இல்லை, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாவே என்னை பார்க்க வருவா அப்படின்னு இன்டைரக்டா சொல்ல அப்படியே லைட்டா சக்காலத்தி சண்டை வர மாதிரி தான் தெரியும். இதை ஏன்னு நோட் பண்ணிட்டு ஐயோ இப்ப நான் எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்போம். இப்படி இங்க பேசிட்டு இருந்தா அங்க சூசிக்கு ஒரு கால் வரும். அந்த கால் அட்டன் பண்ண சூசி ரொம்ப எக்ஸைட்மெண்டா, என்ன அப்படியா, ஜாயிண்ட் ஈவெண்டா, ஏனும் எங்ஃபாவுமா, ஓ அவங்க கப்புள் வைரல் ஆயிடுச்சா அப்படின்னு பேச போன இல்லதான் நின்னுட்டு என்னன்னு கேட்க ஆரம்பிப்பான். என்ன நடந்திருக்கும்டா, எங்ஃபா கூட ஏன் ஜிம்ல இருக்கும்போது 2 பேருமே ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு ஏன் ஸ்வெட்டிங்கா இருக்கும்போது எங்ஃபா ஒரு டவல் எடுத்து அவளுக்கு தொடச்சு விட்டு இருந்திருப்பான். அது கொஞ்ச நேரத்துல ஏன் அதெல்லாம் வேண்டாம் நானே தொடச்சிக்கிறேன்னு சொல்லி நிறுத்திட்டு அப்புறம் அவளே தான் தொடச்சிப்பான். பட் இன் பிட்வீன் கேப்ல இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத நம்ம சூசி இல்ல பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை வீடியோவை எடுத்து அதை அப்லோடும் பண்ணி வைரல் ஆக்கிட்டா போல. இப்ப அந்த கப்பல் வீடியோஸை பார்த்ததும் லைக் நம்ம ஃபாய் யோகா கப்பலை பார்த்தோன்னே நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்றோம்ல, அந்த மாதிரி இவங்களோட பேரை ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அதுக்காக ஜாயிண்ட் ஈவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கம்பெனில இருந்து பேசியிருப்பாங்க போல. ஸோ அதை தான் சூசி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இது கேட்டதும் லதா பயங்கர பொசசிவ்ல நின்றுட்டு இருப்போம். அப்ப எங்ஃபா இல்ல லதாவை இன்னும் வெறுப்பேத்துற மாதிரி, இப்ப நாங்க ஷிப்பா மட்டும்தான் இருக்கோம், ஆனா சீக்கிரமே நாங்க ரியல் கப்பலா மாறுவோம் அப்படின்னு சொல்ல ஐயோ இப்ப லதா என்ன சொல்லுவாளோ அப்படின்னு பயந்து ஏன் பார்த்துட்டு இருக்க. அப்ப லதா அவளோட ஆட்டிடியூட் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே திரும்பி நின்று எங்ஃபாவை பார்த்து
ஏதோ சொல்ல வர மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.